அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல இன்றைக்கு அலைகள், அதாவது ஆங்கிலத்தில் வேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடத்துல இருந்து நம்ம ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். இந்த கேள்வி 2023ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி சார்? மூடிய ஆர்கன் குழாயும் திறந்த ஆர்கன் குழாயும் உருவாக்கும் அடிப்படை அதிர்வெண்களுக்கு இடையிலான விகிதம் எவ்வளவு? அதாவது ஓப்பன் ஆர்கன் பைப்பு, க்ளோஸ் ஆர்கன் பைப்பு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். மூடிய குழாய், திறந்த குழாய், இது ரெண்டுக்குமே ஃபண்டமெண்டல் ஹார்மோனிக்ஸ் சொல்லுவோம். அதை வந்து அடிப்படை அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அடிப்படை அதிர்வெண்ணுக்கு உண்டான விகிதம் எவ்வளவுங்கிறத கேள்வி. என்ன 4 தெரிவுகள், 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2:1, 1:3, 3:1, 1:2 என்று 4 ஆப்ஷன்ஸ். நமக்கு ஃபார்முலா தெரியுமா சார்? தெரியும். 2:1 சார், 2க்கு காரணமாக இருக்கு. திறந்த ஆர்கன் குழாயாக இருந்தால் அதன் அடிப்படை அதிர்வெண் ஃபார்முலா வந்து F is OP is equal to V/2L. இதுதான் அதுக்குண்டான வாய்ப்பாடு. அதுவே மூடிய ஆர்கன் குழாயாக இருந்தா அடிப்படை அதிர்வெண் F க்ளோஸ், அது திறந்தங்கிறதுனால ஓப்பன் OP போட்டிருக்கோம். இது மூடிய அப்படிங்கிறதுனால க்ளோஸ், அதனால க்ளோஸ் இருக்கு. ஆனா அதுக்கு V ஃபார்முலா வந்து V/2L, இதுக்கு V வந்து V/4L. இதை நம்ம படிச்சிருக்கோமா சார்? நம்ம வேவ்ஸ் பாடத்துல ஆர்கன் குழாய்களை பத்தி எல்லாம் படிச்சிருக்கிறோம். அதுல இந்த ஃபார்முலா சமன்பாடுகள் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? இவை இரண்டுக்குமான விகிதம். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது இல்லையா? இதுல L என்பது குழாயினுடைய நீளம், D என்பது ஒலியின் திசை. நமக்கு ஏற்கனவே தெரியும். சரி, அப்ப ரேஷியோ விகிதம் கண்டுபிடிக்கணும்னா F ஓப்பன் டிவைடட் பை F open எவ்வளவு பார்த்தா V/2L divided by F close எவ்வளவு பார்த்தா V/4 is equal to V/2L divided by போடுறதுக்கு பதிலாக தலமாத்தி போட்டு பெருக்கலாம் இல்லையா? அதை பெருக்கி V/4L தலமாத்தி போட்டு 4L divided by. ஓகே, சரி. இப்போ நியூமரேட்டர்ல ஒரு V இருக்கு, டினாமினேட்டர்ல ஒரு V இருக்கு. ஒன்று கேன்சல். அதே மாதிரி நியூமரேட்டர்ல 4 L இருக்குது, டினாமினேட்டர்ல 2 L. ஸோ 2 2. ஸோ இப்போ இந்த 2 தான் ஆன்சர். ஸோ F ஓப்பன் டிவைடட் பை F க்ளோஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இது எப்படி சொல்லலாம்? 2/1. F ஓப்பன் பை F க்ளோஸ் இஸ் ஈக்குவல் டு 2/1. வேற மாதிரி சொன்னா F ஓப்பன் இஸ் டு F க்ளோஸ் இஸ் ஈக்குவல் டு 2:1. தான் அந்த ரேஷியோ விகிதம் சொல்றோம் இல்லையா? அது வந்து நம்முடைய அடுத்த காணொலியில இதே வேவ்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல வேறு ஒரு கேள்வி வந்து நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.